ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கோயிலுக்கு போகிறோம், அடிக்கடி கோயிலுக்கு போவோம். போனோம்னா பகவான்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவர் தொந்தரவு பண்ணுவோம். அது கொடுக்கலன்னு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் எவ்வளோ கேட்டேன் கொடுக்கலேன்னு. ஆனால் அடிக்கடி கோயிலுக்கு போவோம். ஆனால் அது தேவையே இல்லை. ஒரே ஒரு முறை கோயிலுக்கு போனாலும் போதும். அதுபோல் வாழ்ந்தவர் நிறைய பேர். அதில் ஒருவர் முக்கியமாக அதை சொல்கிற அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முழுவதும் பார்த்தா தெரியும். அதாவது எப்படின்னா, அவர் உறையூரில் பிறந்தார். அவருடைய நாமம் திருப்பானாழ்வார். வானர் குலத்தில் பிறந்தவர். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் உறையூரில். அவர் என்ன செய்வார்னா, தினம் காலையில் காவிரி கரையில் இருந்து ஒரு வீணை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பகவான் ரங்கநாதரை பற்றி பாடிகிட்டே இருப்பார். தன்னையே மெய் மறந்து பாடுவார். அவர் பாடிய பாசுரங்கள் அமலநாதிப்பிரான். மிகவும் சிறப்பான ஒரு பாசுரம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கும். அப்படி தன்னை மெய் மறந்து பாடிக்கொண்டிருப்பார். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு அந்த அரங்கநாதர் அவருக்கு கைங்கரியம் செய்கிற பட்டர் வர குடத்தை கொண்டு தீர்த்தம் கொண்டு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வரும்போது இவர் பாடிட்டு இருக்கார். அப்போ இவர் கூப்பிட்றாரு. இவர் காதல் விழார். தண்ணியே மறந்துட்டார். அப்புறம் எப்படி காதல் விழ உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு அவர் பேர் லோகசாரங்கமுனி. அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு கல் எடுத்து அவர் மேலே எரிஞ்சிடறாரு. எரிஞ்ச உடனே அவர் திரும்பி பார்த்தா, சரி ஓகே மன்னிச்சுங்க அபசாரம் பண்ணிட்ட பொழுது பயந்து ஒரு ஒதுங்கி நிற்கிறாரு. அவருக்கு தலையிலேருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் வருது இவர் கவனிக்கலை. தீர்த்தம் கொண்டு போயிட்டார். பெருமாளுக்கு கொண்டு போய் அங்கே போய் அரங்கநாதர் நம்பெருமாள்கிட்ட நின்று பார்த்தா அங்கே அவருக்கு அதே இடத்துல ரத்தம் வர்றது பார்த்து இவர் பயந்துட்டார். என்னவோ பெரிய அபசாரம் நடந்து போச்சு, எங்கே நடந்து தெரியலையே சொல்லி பயந்து போயிட்டார். அப்போது பகவான் அவருக்கு காட்சி இந்த மாதிரி செஞ்ச நீ அவரை உன் தோளில் சுமந்துட்டு வரணும். எப்படி பார்த்தீங்களா, பகவான் உண்மையிலே அவர் பக்தியோட திருப்பானாழ்வார் பாடிட்டு இருக்கார். கரையில் இருந்து ரங்கநாதர் சேவித்ததே இல்லை, பார்த்து அந்த கோயிலில் கால் வச்சது கூட இல்லை. ஏன்னா அவர் அனுமதி இல்லை. அவரை எப்படி பகவான் கூப்பிட்றாரு பாருங்க. அவரை உன் தோளில் சுமந்துட்டு சந்நிதிக்கு அழைச்சிட்டு வா என்று பகவான் ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் போட்டால் என்ன செய்ய முடியும்? லோகசாரங்கமுனி ஒன்றும் செய்ய முடியும். நேராக வர்றாரு. லோகசாரங்கமுனி பார்த்து அவர் அந்த லோகசாரங்கமுனி அந்த திருப்பானாழ்வாரை பார்த்து தோள் மேலே தூக்கி வச்சு அப்படியே நேராக அப்படியே வர்றாரு பகவான் சன்னதிக்கு. ஒரு தடவை அப்போ தான் வர்றாரு. அவர் எப்படி அழைச்சிட்டு வர்றாரு பாருங்க பகவான். அதான் உண்மையான பக்தி இருக்கிறது. அந்த உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அனுகிரகம் கிடைக்கும். அப்படியே அழைச்சிட்டு வர்றாரு. அந்த பகவானை சேவிக்கிறார். அப்போ தான் முதல் தடவையாக ரங்கநாதனை சேவிக்கிறார். அதான் நமக்கு பார்க்கணும். முன்னாடி இது வரைக்கும் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் லோகசாரங்க முனி மேலே வர்றாரு. அந்த ரங்கநாதர் சேவிக்கிறாரு. அவர் பாடின அந்த அமலநாதி பிராந்தான் அதுதான் சேவிக்கிறாரு. அதில் ஒரு பாசுரம் நல்லா சேவிக்கிறார். என்னென்னா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லி, அவ்வளோதான். என் அமுதன் பெருமாளை பார்த்தாச்சு, அவரை சேவிச்சாச்சு, அவரை கண்டாச்சு. இந்த கண் எதையுமே பார்க்க வேண்டாம்னு சொல்லி என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடுறாரு. அவ்வளோதான். பெருமாள் அவர் அப்படியே காட்சி கொடுத்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக்கிட்டார். அதுதான் பக்தி. சும்மா அவர்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குறது, அடிக்கடி கோயில் போய் அவர் ஹிம்சப்படுத்துறது தேவையே இல்லை. ஒரே ஒரு தடவை போனால் போதும். உண்மையான பக்தியோட கண்டிப்பாக அந்த தெய்வம் காட்சி கொடுக்கும். மங்களாணி பவந்து.